நெருப்பை ஊதி ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொள்ளைனையும் நான் சிருஷ்டித்தேன், நிக்கிரகமாக்குறவனையும் நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கரி நெருப்பை ஊதி அதை உருவாக்குறவனே யார் தான் சிருஷ்டித்தது? அதை நிக்கிரகம் பண்ணுகிறவனை, அதை அழிக்கிறவனை, அதை உருக பண்ணுகிறவனை, அதை அல்லது அதுக்கு மதிப்பு தெரியாம அவனையும் நான் தான் என்ன பண்ணேன் வேதம் சொல்லுகிறது. புரியுதுங்களா இல்லையா? அல்லேலூயா. இல்ல சிலர் பேத முழிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, ஜாய் அலுகாஸ் ஓனரையும் அவர் தான் உண்டாக்குனாரு. மார்வாடி கடையில் அவர் சேட்டு உக்காந்து இருக்கான் பாருங்க, அவனையும் யார் தான் உண்டாக்குனது? இப்பதான் உங்களுக்கு புரியுது. பெண்களுக்கு இந்த ஜாய் அலுகாஸ்ன்னு சொல்லும் பொழுது என்ன ஒரு சந்தோஷம், ஆனா ஆண்களுக்கு அது சொல்லும் போது என்ன வந்துருது? இவர் வேற ஞாபகப்படுத்தி விட்டுட்டாரு. வீட்டில் இருக்கிறவங்க என்ன கேட்க போறாங்க? தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. எனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் அன்று சொல்றாரு, மகனே மகளே, நீ தான் அந்த ஆயுதத்தை பெருசா பார்த்துட்டு இருக்க. சொல்லுங்க, எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயோ, கோலியாத்துடைய உயரம் எவ்வளவு பெருசு தெரியுமா? அவருடைய கை விரல் எவ்வளவு பெருசு தெரியுமா? அவன் அணிந்திருக்கிற உடைமைகள் எவ்வளவு பாதுகாப்பட தெரியுமா? அவன் வச்சிருக்கிற பட்டயம் எவ்வளவு பெருசு தெரியுமா? அவனுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? ஹைட் எவ்வளவு தெரியுமா? சாத்தானுக்கு நீங்க தான் பிராண்ட் அம்பாசிடர். நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் சத்துருக்கு பிராண்ட் அம்பாசிடர் இருக்கீங்க. ஏன்னா சத்துரு எவ்வளவு பெரியவன் என்பதை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து எடுக்கும் போது ஆண்டவர் இப்படி கற்றுக் கொடுத்தார். நான் போய் என் இயேசு கிட்ட என் பிரச்சனை எவ்வளவு பெருசு என்பதை சொல்றதை காட்டிலும் என் பிரச்சனை கிட்ட போய் என் இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை என்ன பண்ணணும்? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா. ஜெபத்துல போய் இயேசு கிட்ட சொல்றோம், ஆண்டவரே எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? நான் ஆண்டவர்ல காம் டவுன் நிறுத்து, உன்னே ஒன்று பண்ணு, உன் பிரச்சனை கிட்ட போய் உன் இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை என்ன பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பேச போகிறீங்க? எப்பக்கும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போகவில்லை, கிருபையில் கிருபை தம் காலூந்தி நிற்க செய்தி. எப்பக்கும் நெருக்கப்பட்டும் கிருபையில் கிருபை தந்து மான்களின் கால்களை போல ஓட செய்திரே. உயர்ந்த திடனாய் என் பலனும் என் கோட்டையும் உயர்ந்த அல்லேலூயா. ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ இளச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவிருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். அல்லேலூயா. என்னை கம்ஃபர்ட் பண்றதுக்கு முன்னாடி, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி, என்னை உயர்த்தத்துக்கு முன்பதாக ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்துறாரு. சொல்லுங்க, என்ன பண்ணுகிறாரு? எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்றாரு? இன்னும் ஒன்று சொல்ற, ஆறுதல் படுத்துறாரு மாத்திரம் அல்ல, என்னை அரவணைக்கிறார். பயப்படாது, பயப்படாது. நீ வெட்கப்பட்டுருவன் தானே பயப்படுற? என்ன பயம்? நான் வெட்கப்பட்டுருவனும், என் குடும்பம் வெட்கப்பட்டு நின்றுமோ? அல்லேலூயா.
அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்திருக்கிறது. வெக்கப்பட விடுவாரா? உன் விளக்கு அணைய விடுவாரா? உன்னுடைய திரி மங்கி எரியும், அதை அவர் என்ன பண்ண விடுவதில்லை, அணைய விடுவது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் வாழ்நாள் முழுவதும். 16 வசனத்தை மீண்டும் வாசிங்க. 16வது வசனத்தை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொள்ளையனையும் நான் சிருஷ்டித்தேன். அல்லேலூயா. அப்ப நேற்று தினத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கத்து கொடுத்தார். என்ன கத்து கொடுத்தாருன்னா, என்னை என் சத்துரு துரத்துறதுனால என் ஆண்டவர் மகிமைப்படுவார்னா, ஆண்டவரே என்னை துரத்த நீங்க அனுமதிங்க. இவ்வளவுதான். அல்லேலூயாவா? புரிஞ்சுச்சா? சத்ரு என்னை துரத்துறதுனால தேவன் மகிமைப்படுகிறாராம். அப்ப என்ன அவன் துரத்துறதுனால, தொடர்றதுனால இல்ல, தொட விட மாட்டார். இஸ்ரவேலை தொட முடிஞ்சதா? பார்வோனால என்ன பண்ணதான் முடிஞ்சது? துரத்த தானே முடிஞ்சது. எது வரைக்கும் துரத்தனா? செங்கடல் வரைக்கும் துரத்தனா. அடே, நீ எவ்வளவு தூரம் என்ன ஓடுறியோ ஓடு, எவ்வளவு தூரம் என்ன விரட்டுறியோ விரட்டு. அதனால கர்த்தர் நாம என்ன பண்ணுகிறது? மகிமைப்படுகிறது. அப்ப அவர் நாம மகிமைப்படுவதற்காக நான் ஓடுவது அவருக்கு சித்தனா, நான் ஓட ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் ஓட ஆயத்தமா இருக்கேன்? உங்க நாம மகிமைக்காக நான் ஓடுறேன். உங்களுக்காக இந்த நிந்தையை நான் சுமக்கிறேன். உங்களுக்காக இந்த அவமானத்தை நான் என்ன பண்ணுறேன். அல்லேலூயா. ஆனா அதுல ஒரு காரியம் ஓடணும். என்ன வேணும்? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்லுவோமா? உங்க கிருபை இல்லாம ஓட முடியாதையா, ஓட முடியாதையா. உங்க கிருபை இல்லாம ஓட முடியாதையா, முடியாதையா. வாழ தெரியாதையா, முடியாதையா. கவனிங்க, எனக்கு ஸ்தோத்திரம். ஆவியான எங்க தொடங்குறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. கவனிங்க, இமை பொழுது உன்னை என்ன பண்ண கைவிட்டு, அந்த இமை பொழுதுதான் நம்ம பெருசா பேசுறோம். இஸ்ரவேல் ஜனம் எத்தனை வருஷம் அடிமைகளா இருந்தாங்க சொல்லுங்க? 400. சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 430 வருஷம். ஆனா ஆண்டவர் இவர்களை வெளியே கொண்டு வர அந்த ப்ராசஸ் எவ்வளவு நாள் தெரியுமா? அதாவது நான் வனாந்திரத்துக்கு போகிற அந்த 40 நாளை சொல்ல, 40 ஆண்டுகளை சொல்லல. பார்வோன் மனசை கடினப்படுத்தி, எனக்கு தெரிந்து ஒரு 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 மாதம் கூட வச்சுக்கிடுங்களேன். எத்தனை மாசம்? 1 மாசம் விடுறான், மறுபடியும் பிடிச்சிக்கிறான், மறுபடியும் அனுமதிக்கிறான், மறுபடியும் என்ன பண்றான். 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனத்துக்கு கவனிங்க, இவங்களுக்கு எந்த நாள் மட்டும் தான் தெரியுது? இந்த 30-40 நாள் தான் பெருசா தோணுது. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? 430 வருஷம் அடிமையா இருந்துட்டாங்க. பார்வோன் அவனை கொடுமைப்படுத்தினான். எகிப்தியர்கள் அவர்களை வேலை வாங்கினாங்க. சாப்பாடு சரியில்லை, உடமை இல்லை, துணி இல்லை, ஆகாரம் எதுவுமே சரியில்லை. அந்த 430 வருடம் அவர்களுக்கு பெரிதாய் தோணல. ஆண்டவர் பார்வோன் வந்து பேசி அந்த வெளியே வருவதற்கான ப்ராசஸ் தொடங்கினார் பாருங்க. அந்த ப்ராசஸ் பீரியட் அவங்களுக்கு என்னவா தெரியுதா? ரொம்ப பெரிதா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு அநேகர் அப்படித்தானே இருக்கிறீங்க. மனுஷன்ட்ட எவ்வளவோ அவமானப்பட்டுட்டோம், மனுஷன்ட்ட எவ்வளோ அடி வாங்கிட்டோம், மனுஷன்ட்ட இருக்கும்போது எவ்வளவோ நிந்த. ஆனா ஆண்டவர் கிட்ட வந்து கொஞ்ச நேரத்துல ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணிடுறோம்? நேற்று தினத்துல சுரேஷ் பாஷிட்ட பேசிட்டு இருந்த பாருங்களேன். ஊழியர் அஜித் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவர் முந்தனத்து தான் ஒரு அந்த அட்மிட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசினாராம். ஐயா, இந்த மாதிரி ஸ்தோத்திரம்,
நான் ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டேன், நான் இப்படி ஆண்டருக்காக நான் என்ன பண்ணலான் இருக்கேன். அவர் சொன்னார், ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம், நீங்கள் ஊழியத்தை என்ன பண்ணுங்க செய்யுங்கன்னு சொன்னாராம். ஸோ இந்த அட்வைஸை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறார், திருந்தி மனம் மாறி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நான் இந்த மாதிரி தாடியெல்லாம் எடுத்துட்டேன், இப்படி ஊழியத்தை பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர் கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு என்ன பண்ணட்டும் சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு நேற்று நான் பஸ்ஸில் வரும்போது ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், ஐயா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு கேட்டார். இல்லையா, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். எங்கே போனேன்னா இந்த மாதிரி சொன்னேன். அப்படியா, ஐயோ நேற்று தான் ஏன் பேசினார் அவர். என்னது, இப்போ தான் ஆண்டவர்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட வந்த நேரம் ஒவ்வொன்றா ஆண்டவர் என்னது அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலையா, ஆண்டர்கிட்ட வந்த நேரம் உடனே ஒவ்வொன்றா இழப்பு வருதுன்னு அவர் என்ன ஆகிடக்கூடாது, பின்மாற்றம் ஆகிடக்கூடாது. இப்போ தானே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு, இப்போ தானே ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாரு, அந்த எண்ணம் அவருக்குள்ளே வந்துருமா ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நிறைய பேருக்கு அப்படி தானே, கர்த்தருக்காக ஒரு தீர்மானத்தை எடுப்போம் பாருங்க, அப்போதான் சத்துரு என்ன பண்ணுவான், ஆயுதத்தை கையில் எடுப்பான். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆயுதத்தை என்ன பண்ணுவான், எப்போது கர்த்தருக்காக. இனி ஒரு ஆப்சன்ட் கூட ஆமா, நான் கர்த்தருக்கு ஆலயத்துக்கு கூடி வரணும், இனி ஒரு நேரம் கூட மிஸ் பண்ணாம நான் தேவனுக்கு ஜெபம் பண்ணணும், இனி ஒரு மாதம் கூட தவறாம தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தணும் அப்படின்னு சில காரியங்களை தீர்மானம் எடுக்கும் பொழுதுதான் சத்துரு என்ன பண்றான், ஒரு ஆயுதத்தை சொல்லுங்க என்ன பண்றான், தூக்குறான். எல்லாரும் சொல்லுங்க என்ன பண்றான். அந்த ஆயுதம் என்ன ஆயுதம் ஆண்டவர் சொன்னாரு, டம்மி வெப்பன். என்ன வெப்பன் சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க, டம்மி வெப்பன். அதுக்காடா பயந்திருந்த, குண்டு இல்லாத துப்பாக்கிய பார்த்து நான் என்ன பண்ண, பயந்துடுறோம்ல. கவனிங்க, துப்பாக்கியை கண்டு நீங்க பயப்படுறீங்க, ஆனா அந்த துப்பாக்கியில குண்டு இருக்குதா இல்லையான்னு யாருக்கு தெரியும், கர்த்தரோடு இணைந்து நடக்கிற மனுஷனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க ஆண்டவர், குண்டு இருக்குதா இல்லையான்னு ரெண்டாவது விஷயம், அந்த துப்பாக்கி அந்த ஆயுதம் என்னை தொடாதுன்ற நிச்சயத்தை தேவனோடு நடக்கிற மனுஷர்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். தேவனோடு நடக்கிற மனுஷர்களுக்கு மாத்திரமே இந்த ஆயுதம் என்ன பண்ணும், என்ன தொடாது. பிரச்சனை சமயத்தை நம்ம 3 நபர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க என்னது, 3 நபர்கள். எல்லாரும் சொல்லுங்க யாரு. முதலாவது தேவன். சொல்லுங்க என்னது, யாரு. இரண்டாவது பார்வோன். சொல்லுங்க இரண்டாவது யாரு. மூன்றாவது ஊழியக்காரன். சொல்ல மாட்டீங்களே, கத்த வைக்காதீங்க. நான் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு நான் தான் டயர்ட் ஆகணும். நீங்கள் ஆராதனை பாட்டிட்டு உக்காந்துடுறீங்க, காணிக்க போட்டு என்ன பண்ணிடுறீங்க சொல்லுங்கள், உக்காந்துறீங்களா இல்லையா. வந்ததுலேருந்து நான் தானே நின்றுட்டு இருக்கேன், வந்ததுலேருந்து நான் தானே கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் என்னமோ டயர்டான மாதிரி இருக்கிறீங்க. சொல்லுங்கள், தேவன், பார்வோன், ஊழியக்காரன். அல்லேலூயா. இந்த பிரச்சனைகள்ல 3 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. நான் இஸ்ரவேல் ஜனத்துடைய சரித்திரத்தை சொல்றேன், உங்களுடைய பிரச்சனையில அதே மாதிரி பார்த்துக்கோங்க. தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்கள். இந்த பிரச்சனையுடைய காரியங்களை, தேவனுடைய செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வரலாம். ஒரு பிரச்சனையில தேவனுடைய செயல்கள், இந்த பிரச்சனையில ஆண்டவர் என்ன செயல்பட விரும்புகிறார், இந்த உபத்திரவத்தில் கர்த்தர் என்ன செயல்படுகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அதிவிரைவில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். எப்போது என்னுடைய பிரச்சனையில கர்த்தருடைய ஆக்ஷன் என்ன, கர்த்தருடைய செயல்பாடு என்ன, கர்த்தருடைய முடிவு என்ன, இதை நீங்க சரியாக புரிந்து கொண்டா மாத்திரம்தான் உபத்திரவத்துல நீங்க சீக்கிரமா என்ன பண்ணிடுவீங்க. அல்லேலூயா. இமை பொழுது பிரச்சனை சிலருக்கு இமயம் போல தோன்றுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, என் போராட்டத்துல என் பிரச்சனையில கர்த்தர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாருன்னு புரிந்து கொள்ளதில்லை. அல்லேலூயா. சிலருக்கு துரிதத்தில் அனுமதிக்கிற ஆசீர்வாதம் பலருக்கு தாமதமாய் கிடைக்கிறது. சொல்லுங்க, சிலருக்கு துரிதத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம் பலருக்கு தாமதமாய் கிடைக்கிறது.
எனக்கு ஆண்டவர் இந்த கிஃப்ட்டை உடனே கொடுத்துட்டாரு. பிரதர் அலெக்ஸுக்கு என்ன பண்றாரு சொல்லுங்க? தாமதிக்கிறார். இந்த இந்த தாமதத்தை புரிந்து கொள்ளாத பிரதர் அலெக்ஸ் என்ன பண்றாருன்னா ஆண்டவரை சபிக்க தொடங்கிறார். எதை வச்சு, எதை வைத்து அவர் சபிக்கிறாரு பிரதர் அலெக்ஸ்? தாமதம் மாத்திரம் இல்ல, எதை வச்சு அவர் சபிக்கிறாரு? நான் மீண்டும் சொல்றேன், சிலருக்கு துரிதமாய் கொடுத்த ஆசீர்வாதம் பலருக்கு என்னவாகிறது? தாமதமாகிறது. தாமதம் ஆகிறதுனாலயே இவர் என்ன பண்ண வச்சுறார்? ஆண்டவரை சபிக்கிறார். எதனால? எந்த ஆசிரியர் இல்ல நீங்க சரியா புரிஞ்சுக்கல. பிரதர் அலெக்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்ப ஏன் அலெக்ஸ் அவர் ஆண்டவர் சபிக்கிறார்னா அவருக்கு கிடைக்கலன்றதுக்காக மாத்திரம் இல்ல, இவருக்கு என்ன பண்ணிடுச்சு? அது ஒரு சிலருடைய எண்ணம். ஒரு சில உறவினர்கள், ஒரு சிலர் ஆட்கள் நினைப்பாங்க இவங்களுக்கு என்னவா நடந்துருச்சு. ஆனா இன்னும் ஒரு சில மனிதர்களுடைய கண்ணோட்டம் என்னன்னா பொறாமை இல்லை. அதாவது பொறாமை இல்லை, இவனுக்கு கிடைச்சிச்சு அந்த பொறாமை இல்லை, இவங்களுக்கு நடக்குது ஏன் எனக்கு என்ன பண்ணல? இத அப்படி யாராவது சிந்திக்கிறீங்கன்னா தேவன் நல்லா எடுத்து சொல்ற, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த தாமதத்துக்கான காரணத்தை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த தாமதத்துக்கான காரணத்தை நாம் புரிந்து கொண்டோமானால், அல்லது நான் முன்னுக்கூட சொன்னது போல இந்த தாமதத்தின் நிமித்தம் பிரதர் அலெக்ஸுக்கு என்ன செயல்களை செய்ய விரும்புகிறார், என்ன கிரியை நடப்பிக்க விரும்புகிறார் என்பதை என்ன பண்ணிக்கொள்ளணும்? புரிந்து கொண்டால் இஸ்ரவேல் ஜனம் வனாந்திரத்தில் செய்த முறுமுறுப்பை நாம் செய்ய மாட்டோம். ஆண்டவர் எனக்கு கார் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல பிரதர், ஒரு பைக்கு கூட என்ன பண்ண மாட்டாரு. எனக்கு சொந்தமா வீடு கொடுக்கலன்னா பரவாயில்ல, மாளிகை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு குடிசை கூட என்ன பண்ண மாட்டாரு. கர்த்தருடைய செயல்பாடை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய செயல்பாடுகளை நீங்கள் என்ன பண்ணணும்? 95% ஜனங்க ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை என்ன பண்றது கிடையாது, புரிந்து கொள்வதில்லை. எத்தனை பர்சன்டேஜ்? 95% the கிறிஸ்டியன்ஸ் அல்லது தேவ பிள்ளைகள் அந்த அந்த செயல்பாடு, அந்த ஆண்டவருடைய கிரியை, ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுத்தரார். அல்லேலூயா. ஒரு பில்லியனருடைய பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து, அவங்க அப்பா பில்லியனர், கோட்டீஸ்வரர், அப்பா எனக்கு ஒரு கார் வாங்கணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, காசு கொடுங்க. அப்பா நான் எவ்வளோப்பா அந்த காரு? அது 10 கோடி. 10 கோடியா? சரி ரைட். ஒரு புக்கு கொடுத்தாராம். நான் இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு நீ என்ன பண்ணு, என்கிட்ட வா, அந்த புஸ்தகத்தை படித்து என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன பண்ணித்தரேன், கார் வாங்கித்தரேன். அந்த புஸ்தகத்தில் ஹவு டு பிகம் ரிச் அப்படின்னு இருந்ததாம். நீ செல்வந்தனாய் மாறுவது. டாப்பிக்கை பார்த்த உடனே இல்லை இவர் காசு தர மாதிரி தெரியல, நம்மளை என்ன பண்ணுறாரு அப்பா. சரி இருந்தாலும் அப்பாவுடைய நாலேஜுக்காக அதை என்ன பண்ணாராம், சரி அப்பாவுடைய கீழ்ப்படிதலுக்காக அதை என்ன பண்ணாராம், படித்து முடிக்க அவருக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? படித்து முடிக்க 3 வருஷம் ஆகும். அந்த புஸ்தகத்தில் படித்த ஹவு டு பிகம் ரிச், உன்னை நீ எப்படி வளர்த்துக்கொள்வது என்கிற காரியத்தை கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். ஸ்டார்ட் பண்ணிட்டு காலம் உருண்டு ஓடிச்சு. ஒரு 5 வருஷம் கழிச்சு கார் என்ன பண்ணிட்டாராம், இடையில அவருடைய நண்பர்கள் அவங்க இவங்கள பேச்சுனால அந்த புக்கை பாதியிலேயே நீ மூடிட்டார். பாதியை படித்தவர் என்ன பண்ணிட்டாரு, மூடிட்டார். ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்த உடனே பல வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் உருண்டு ஓடிடுச்சான். அந்த புஸ்தகத்தை அலமாரிலேருந்து எடுத்தாராம். சே, எங்கள் அப்பா எனக்கு கடைசியாக கொடுத்த புஸ்தகம் இதுதான். எங்கள் அப்பா எனக்கு என்ன பண்ணியிருக்கார், வாழ்க்கையை. சரி இதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன பண்ண, அந்த புக்கு பாதிதை நம்ம என்ன பண்ண மாட்டோமே, பிரட்ட படித்தா
கடைசி பேஜில் அந்த கார் வாங்குறதுக்கான ஒட்டுமொத்த பணத்தை அவங்க அப்பா செக்காக எழுதி என்ன பண்ணியிருந்தாராம். அப்பா என்ன பண்ணாரு, கார் வாங்குற செக்கை லாஸ்ட் பேஜில் வச்சிருந்தாராம். நமக்கு அப்படித்தானே இந்த மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, இந்த சாட் ஜிபிடியா ஒரே நாள்ல கோட்டீஸ்வரன் ஆவது எப்படி, நமக்கெல்லாம் அப்படித்தானே. நான் 10 நாள் பார்த்தேன், எனக்கு ஒரு நாள் நான் யாரா மாறிடணும். ஆமா, படியெல்லாம் எடுத்தா நான் ஸ்ட்ரைட்டா எக்ஸலைட் இதுல போய் 10வது மாடியில தான் நான் என்ன வாங்கணும். வாழ்க்கையின் பாடத்தை அவனோட தகப்பனார் அவனுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். அந்த பாடத்தை அவன் சரியா புரிந்துட்டு இருந்தானா, 2 நாள்ல புஸ்தகத்தை படிச்சு முடிச்சிருந்தா அந்த செக் அங்க இருக்கிறது அவனுக்கு கண்ணுப்பட்டிருக்குமா? அந்த செக்கை போய் கார் வாங்கியிருக்கலாமா? வாங்கியிருக்கலாம் இல்லையா? அவன் கஷ்டப்பட்டு யார் ஒரு பேச்சை கேட்டு அல்லல் பட்டு லோல் பட்டு லோனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி கரெக்டா காரை வாங்கியாச்சு. தகப்பனும் ஊரை விட்டு போயிட்டாரு, உலகத்தை விட்டு போயாச்சு. கடைசியில தான் அவனுக்கு என்ன தெரிஞ்சது, ஐயோ இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தானே அமைகிறது. ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சிருக்கிறார் என்றத புரிந்து கொள்ளாம நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, துரிதப்பட்டு அவசரப்பட்டு கர்த்தரை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க. பக்கத்துல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அவசரப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணிடாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க. ஐயா, அப்புறம் ஏன் முறுமுறுத்துறதுன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. நீங்க தான் என்ன படுவீங்க. அப்பாவன் ஏகப்பட்ட திட்டிருப்பான்ல. காரை கேட்டா இந்த மனுஷன் எதை கொடுக்கணும், காசு கொடுக்கணும். அதை விட்டுட்டு புக்கை கொடுத்து அந்த புக்கு கடையில் அவர் என்ன வச்சு, ஆனா கார் வாங்கினதுக்கு அப்புறம் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் என்பதை என்ன பண்ணுங்க. அகஸ்டின் ஜெபகுமாரன்னா அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறது வழக்கம். எல்லாரும் என்ன பாருங்க. அப்போ அவர் எங்கே போனாலும் ஒரு பேகு ஒரு வாட்டர் பாட்டில் அவர் எடுத்துகிட்டு போயிடுவாராம். அவருக்கு இந்தியா உலகத்தில் எந்த நாடுகளுக்கு போனாலும் சந்தோஷமா. ஆனால் நார்த் இந்தியாவில் ஒரு சில பகுதிக்கு போகிறது மட்டும் அவருக்கு என்னவா ரொம்ப கஷ்டமாக போவாராம். ஏன்னா அங்கே இருக்கிற ஜனங்க அப்படி. அதனால ரொம்ப கஷ்டத்தோடு தான் என்ன பண்ணுவாராம். ஒரு நாள் என்ன பண்ணார், ஏதோ ஒரு ஹரியானா ஏர்போர்ட்டோ சரியா ஞாபகம் இல்லை, அந்த ஏர்போர்ட்டை இறங்கி இவர் என்ன பண்ணாராம், நடந்து போய் நின்றாராம். கையில் ஒரு பேக் ஒரு வாட்டர் பாட்டில். ஒரு மீட்டிங்காக போயின்னு இருக்காரு, வெள்ளை ஜிப்பா வெள்ளை போயிட்டு இருக்கும்போது அப்படியே தவறி என்ன பண்ணிட்டாராம், கீழே விழுந்து வாயில் அடிபட்டு வாயெல்லாம் ரத்தம். அப்புறம் அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். யாராவது தூக்கி விட்டாங்க. காரில் போனாராம், ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுகிட்டே போகிறாராம். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், ஊழியம் ஊழியமும் பண்ண மாட்டேன். நான் பிரசங்கம் ஜபம், ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்னை அடி வாங்க வச்சுட்டீங்க, அவமானப்படுத்திட்டீங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, ரத்தம் காயம் வலி, ரத்தம் காயம் அவமானம் ரத்தம் இதே அவருக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்குதான். அப்போ ஆண்டவர் ஒரு அம்பாஸ்டர் காரா அந்த காரில் பக்கத்தில் உட்காந்து அவர் தோல் மேலே கை போட்ட மாதிரி பேசினாராம். கொஞ்சம் நிதானிச்சு பாரு, நான் ஏன் இதை அனுமதிச்சேன். நீங்கள் எது சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ப்ளீஸ் லீவ் மீ அலோன், என்னை விட்டுருங்க, நான் என்ன பண்ண மாட்டேன். நீங்கள் என் மைண்ட் என்ன பண்ணுவீங்க, என்னை கன்வின்ஸ் பண்ண எப்படியாவது என்னை தூக்கி பலிபீடத்தில் நிறுத்தணும், அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க. அப்பா சொன்னாரா, இல்லை கொஞ்சம் நீ என்ன பண்ண, அது மனுஷனா இருந்தா பேசி தொலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆண்டவர்ன்றதுனால சரி போங்க, என்னமோ சொல்ல வரீங்க சொல்லுங்க அப்படின்னு. நானா, நீ ரொம்ப வெறுக்கிற நபர்கள் யாரு அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு 2 பேரும் சுத்தமா பிடிக்காதான். ஒன்று யாருன்னா டாக்ஸி டிரைவர், அந்த ஊர்ல இருக்கிற டாக்ஸி டிரைவர். 2வது இந்த டாக்ஸி டிரைவர்களுக்கு ஆள் பிடிச்சி விடுவாங்க பார்த்தீங்களா, இந்த கண்ட்ரோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அங்கெல்லாம் போனீங்கன்னா, சார் வாங்க சார், ஆட்டோ சார், ஆட்டோ சார்னு என்ன பண்ணுவான்னா நேராக தள்ளி கொண்டு வந்து 500 ரூபாய் ஆட்டோவை 1000 ரூபாய் தலையில் கட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்களாம். அதனால இந்த 2 பேரும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதான் அவருக்கு. இதை ஏன் கேட்டீங்கன்னு கேட்டாராம். இல்லை நீ கீழே விழுந்தியே, உன்னை ஃபஸ்ட்டு யார் தூக்குனது அப்படின்னு கேட்டாராம். யோசிச்சு பார்த்தாராம். ஆமாம், அந்த 2 பேர் தான் என்ன பண்ணாங்க, என்ன
நீ உலகத்துல யாரையும் வெறுக்க கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாக தான் நான் இதை அனுமதிச்சேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இன்றைக்கு அவர் பிரசங்கம் பண்ண போகிற இடம் இந்த 2 நபர்கள் நிறைந்திருக்கிற இடமா. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் கத்து கொடுத்தாருன்னு தெரியணும்ல. இந்த 2 புறச்சாதியர், ஒரு உதாரணம் ஆட்டோ மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி இந்த 2 பேர் அவர் வெறுக்கிறார் பாருங்க. அந்த 2 பேர் மத்தியில் அவர் போய் நிக்கணும். அந்த ஜனங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் இயேசு அன்பை சொல்லணும்னா நீ முதலாவது அவங்களை என்ன பண்ணணும்? அவங்கள பத்தி இருக்கிற தவறான கசப்பான இதுவை நீ என்ன பண்ணு? மலமலமலன்னு அழுதாராம். நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க ஏன் இதை அனுமதிச்சிங்கன்னு தெரியாம நான் உங்களை என்ன பண்ணிட்டேன். அன்றைக்கு மாலையில அந்த கூட்டத்தை கர்த்தர் மகிமையினால நிரப்புனாராம் பாருங்க. இன்றைக்கு அவர் பிரசங்கம் பண்ண அவர் சுயசரிதத்தில் அந்த நீர் இல்லாவிடல் புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. அந்த பிரசங்கத்துக்கு அந்த நாளுக்கு பிறகு அந்த இடத்துல 30க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 30க்கும் மேற்பட்ட சபைகள் அங்க உருவாகணும்னா நான் கீழே விழுகிறதுல தப்பு இல்லை. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல அடித்தீரே கரங்களை தட்டி படுக்க போட்டாலும் விட மாட்டீங்க. யோனாவை போல அடித்தீரே படுக்க ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு கொண்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீட்டு கொண்டீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவே. எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு. எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அது மன்னிச்சிருக்காரு, ஏன் அதை அனுமதிச்சிருக்கிறார் என்பதை என்ன பண்ணுங்க, தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட நிதானமா கேளுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், பேசுவார். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த கைவிடப்பட்ட நிலைமை, ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். முதலாவது அந்த பிரச்சனையில யாரை பார்க்கணும் சொல்லுங்க, தேவன். ரெண்டாவது பார்வோன். பார்வோன் என்றால் யாரு? எதிரி. சொல்லுங்க, எதிரி. காலையில நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்தேன். குளிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு எண்ணம் வருது. ஆண்டவர் பேசுறாரு, சத்துருக்கும் சாத்தானுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேரு சத்துரு சாத்தானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூதாசுக்குள் சாத்தான் அப்படித்தானே போட்டிருக்கு. சத்துரு புகுந்தானா சாத்தான் புகுந்தானா? யோபுவாகிய தாசனாகி யோபுவின் மீது கவனம் வைத்தாயோன்னு சத்துரு கிட்ட கேட்டாரா, சாத்தான் கிட்ட கேட்டாரா? அப்ப இங்கதான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புறாரு. டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, உன் வீட்டாரே உனக்கு என்னது, சத்துருவா சாத்தானா? சத்துரு.
சத்ருவையும் சாத்தானையும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, எல்லாம் பழியும் தூக்கி அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானா மாலை ஆராதனையில அதை தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. ஆமென். எதிரிகள், சத்துருக்கள், தாவீது சொல்கிறார்கள், என்னுடைய சத்துருக்கள், எதிரிகள் எவ்வளவா என்ன பண்ணிட்டாங்க, பெருகி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, எதிரியாகிய பார்வோனை நீங்க பார்க்க கவனிக்க மறந்துடக்கூடாது. ஏன்னா வாசிங்களேன், 14வது வசனத்துல, யாத்திராகமத்துல ஆண்டவர் 14 அவர் இஸ்ரவேல் ஜனத்தை, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவேன். 4வது வசனம், 14வது அதிகாரம் 4வது வசனம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை, அண்டர்லைன் பார்க்கிற பழக்கம் இருந்தா, நான் அவன் இருதயத்தை என்ன பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்றார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பார்வனுடைய மனதை கடினப்படுத்தினது யாரு? இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே கொண்டு வரணும்னா யாருடைய பர்மிஷன் தேவை? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. யாரு? பார்வனுடைய அப்ரூவ் இருந்துட்டா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிடலாம், வித்தின் a செகண்ட் வந்துடலாம். ஆனா என் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, பார்வனுடைய மனசை என்ன பண்ணிட்டாரு. சில சமயம் தோணும், இந்த ஆண்டவர் ஏன் இப்படி கேம் விளையாடுறாரு, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு விளையாட்ட, ஏன் அப்ப கொடுக்கணும், ஏன் அப்ப எடுக்கணும், ஏன் இங்க கொண்டு போகணும், ஏன் விடுவிக்கணும் இல்லையா? பார்வோனை கவனிங்க, பார்வோன் மனசை கடினப்படுத்ததை விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே வரத்துக்கான வேலையை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். இது நான் ஒரு நேரம் பிரசங்கம் எடுக்கிறப்ப சொல்லியிருக்கேன், யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஏன் பார்வோனுடைய மனதை ஆண்டவர் கடினப்படுத்தினார் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார்? போன வாரம் கேட்டாலே நீங்க சொல்ல மாட்டீங்க, அது வேற. ஐயா புரியுதுங்களா இல்லையா சபையாரே? ஏன் தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, பரவாயில்ல. மகிமை காண இல்லை, கொஞ்சம் யோசிப்பாங்க. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, இப்பயாவது மண்டையில தட்டி சொல்லுங்க, நல்லா மண்டையில வச்சுக்கங்க. அவர் 2-3 பேர் தான் செய்றீங்க, ஏன் மற்றவங்கள செய்ய மாட்டீங்களோ சொல்லுங்க. நானே சொல்றேன், நான் தான் தட்டிக்கிறேன், போதுமா? மர மண்டையில இது ஏத்திக்க. பார்வோன் விடுவிச்சிருந்தா வண்ணாந்தரத்துல பார்வோனுக்கு ஒரு சிலை இருந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனம் என்ன பார்வோன் தான் என்ன பண்ணாரு, 430 வருஷம் நீ கஷ்டப்பட்டது போதும்பா, இந்த ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட், உனக்கான பிஎஃப், கிராஜுவேட்டி, போனஸ், ரெட் கார்பெட் எல்லாம் பார்வோன் தான் என்ன பண்ணி அனுப்புனான்னு இஸ்ரவேல் ஜனம் பார்வோனுக்கு எங்க செலவு வச்சிருப்பாங்க? புரியுதுங்களா இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் பார்வோன் இருதயத்தை என்ன பண்ணிட்டாரு, ஒன்றும் இல்லாததுக்கே அதில் வாசிங்க 12வது வசனத்தை. ஒன்றும் இல்லாததுக்கே அவனுக்கு என்ன சொல்றானுங்க? 12வது வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்தில். அல்லவா, சாகிறதை பார்க்கிலும் எவ்வளவோ நலமா இருக்குதுன்றான். அது
இங்க வந்து சாவறதுக்கு பதில் நான் அடிமையா இருக்கிறது எவ்வளவோ, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொள்றத பார்க்கலாம், அவர்கிட்ட வராமலே நான் இருக்கிறது எவ்வளவோ. சாகிறதுக்கு அவனை வனாந்திரத்தை கூட்டு போறாரு ஆண்டவர். அதுக்கா வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, அதுக்கா மோசே எழுப்பினாரு, அதற்கா 10 வாதைகளை கொடுத்து, அதற்கா தாம் எவ்வளவு மகிமை உள்ளவர் என்பதை காண்பித்து அவர்களை கானான், வாக்குத்தத்தப்பட்ட கானான் தேசத்துக்கு அழைத்து போறாரு. அல்லேலூயா. ஏன் பார்வோனுடைய மனசை கர்த்தர் கடினப்படுத்தினார்னா, இஸ்ரவேல் ஜனம் பார்வோன் ஒருவேளை அனுமதித்திருந்தா, பார்வோன் விடுதலைக்கு லெட்டர் கொடுத்திருந்தா, அல்லது பார்வோன் தன் வாயால நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, ஜனங்க வனாந்திரத்துல பார்வோனை பெரிய தெய்வமா பார்த்திருப்பாங்க. ஆமா தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா சொல்லுங்க, பொறுத்திருங்க. 13வது வசனத்துல, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். சொல்லுங்க, நீங்கள் நின்று கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, நின்று கொண்டு. Be still and know I am the Lord. அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள் ஐயா. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் சண்டை போட விட்டாரா? சண்டை வரும்போது இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தியரோட ஆண்டவர் சண்டை போட அனுமதிச்சாரா? இல்லையே. ஒரே ஒரு ஆள், அந்த வயசான கிழவன் மோசே தான் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். மோசே தான் கர்த்தர்ட்ட இது பண்ணணும். இவங்க யார்கிட்ட தான் சண்டை போட்டானுங்க? மோசே கிட்ட தான் சண்டை போட்டானு. ஏன்னா அவரு தான் பாவம், ஒரு இளிச்சவாயன் பாருங்களேன். மோசே தான் என்னது? மோசே தான் இளிச்சவாயன். அதனால ஈஸியா யார்கிட்ட தான் சண்டை போட முடியும்? முறுமுறுக்கிறதுனா யார்கிட்ட தான் இது பண்ண முடியும்? ஆமா, மோசே கிட்ட தான் ஈஸியா என்ன பண்ணிக்கிறது. ஏன்னா அவர் தான் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை மாத்திரம் நம்பி வாழ்றவர் இல்லையா? பார்வோனை போல சேனையை தூக்கிட்டு வந்து காலி பண்ண நினைக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உங்க சமூகத்தை விட்டு 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 எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? ஒளிய முடியுமோ? கவனிங்க, ஒன்று தேவனை பாருங்க, ஏன் இதை அனுமதிச்சார்னு. இரண்டாவது எதிரியாகிய பார்வோனை பாருங்க. பாருங்கன்னா அவங்கள பார்க்க சொல்ல, அவன் என்ன செயல்படுறான் கவனிங்க. நீங்க புரிந்து கொள்ளுங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். இது பார்வோன், இது தேவன், இது மோசே. அது யாரு? பார்வோன், தேவன், மோசே. சரிங்களா? ஒரு பிரச்சனை வரும்போது இந்த 3 பேருடைய செயல்பாடுகளை நீங்கள் அறிந்து கொண்டா தான் யாரு உங்க பக்கம் நிற்கிறாங்க என்கிறத உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஏன் எதிரியா இருந்தாலும் அவனை பாருன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் சொன்னேன்ல, பார்வோன் விடுவிச்சிருந்தா பார்வோன் அவங்களுக்கு என்னவா இருக்கும்? கடவுளாயிட்டு இருப்பான். அதனாலதான் எனக்கு யாரு நன்மை செய்யறா, யாரு தீமை செய்கிறார் என்கிற தெளிவு ஞானம் வேணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இவன் நல்ல கண்ணோட்டத்திலே பார்த்துட்டாங்க. ஏன்னா 430 வருஷம் அடிமையா இருந்தாலும் அவனுக்கு கஞ்சி கூழு வெள்ளை பூண்டு இதெல்லாம் கொடுத்து கொடுத்து இவன் என்ன பண்ணிட்டான் கவனிங்க. அதனாலேயே இவன் என்னவாயிட்டான்? நல்லவன் ஆயிட்டான். நல்ல கண்ணோட்டத்தில் பார்த்துட்டோம். சில சமயம் கவனிங்க தேவ பிள்ளைகளை, நீங்க நம்புகிற மனிதர்கள்
பல சமயத்துல நீங்க அவங்கள நல்லவர்களா நல்ல கண்ணோட்டத்துல பார்த்துட்டீங்க, அதனாலதான் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஹலோ, மனுஷன் நம்ப கூடாது, இந்த தேவன் ஒருவரை தான் நம்பணும். ஹல்லேலூயா. சரி, ரைட். ஆரோனை பார்க்கணும், ரெண்டாவது யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும் இல்லையா? இந்த மூன்றாவது பாயிண்ட்ல தான் கவனிங்க. ஒருவேளை ஆண்டவரை பார்க்க கூட முடியலன்னா பரவாயில்ல, பார்க்க முடியல, சில சமயம் ஜெபம் பண்றேன், பதில் வர மாட்டேது பிரதர், எனக்கு அந்த அளவுக்கு பைபிள் நாலேஜ் இல்லை, அல்லது ஆண்டவர்கிட்ட காத்திருந்து பதில் பெற்றுக்கொள்கிற அனுபவம் எனக்கு இன்னும் பண்ண வரல, இந்த இடத்துக்கு நான் வரல. ஆண்டவர் அதுக்கு தான் ஒரு சப்ஸ்டியூட் தர்றாரு, அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்ஷனை தர்றாரு. நீ இங்க வர முடியலன்னா அதற்காக தான் நான் உனக்கு மோசேன்னு ஒருவன் என்ன பண்ணி வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஏதாவது வேணும் போது ஜனங்க மோசே கிட்ட கேட்டாங்களா, ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா? மோசே யார்கிட்ட கேட்பாரு? புரியுதுங்களா இல்லையா? இங்க நீங்க நின்று பழகுற வரைக்கும் தயவு செய்து இங்கேயாவது நின்று என்ன பண்ணுங்க. ஆனா ஒரு காரியம், இங்கே நின்று பழகிடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இங்கே நின்று என்ன பண்ணிடக்கூடாது. இங்க இந்த நபர் என்ன தெரியுமா, உங்களை கொஞ்சம் இங்க சேர்க்கிற நபர். அவர் ஆண்டவர்கிட்ட இருந்து பேசி, ஆண்டவரே ஜனத்துக்கு என்ன கொடுங்க, இவரே எங்கதான் வந்து நின்றாகணும், இவரு எங்கதான் வந்து நின்றாகணும். புரியுதா? அல்லேலூயா. இங்க நீங்க நிக்க பழகலன்னா தயவு செய்து தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே கிட்ட வந்து பழகுங்க. அந்த மோசே என்ன பேசுறான்றத கவனிங்க. அந்த மோசே வாயிலிருந்து என்ன கட்டளை வருகிறது என்பதை கவனிங்க. அல்லேலூயா. வசனம் இருக்கு, என் ஊழியக்காரருடைய நாவல். அல்லேலூயா. ஆண்டோடைய ஊழியக்காரன் நாவல முடிக்க தர ரகசியங்களை. அல்லேலூயா. அது இல்லாம சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு காரியத்தை அறிவிக்காம நான் என்ன பண்ண மாட்டேன், செய்வேனோன்றாரு. அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், கவனமா இருக்கணும். இதையும் விக்கிரகம் ஆக்கிடக்கூடாது, இதையும் விக்கிரகம் ஆக்கிடக்கூடாது. பலர் சமயம் என்ன பண்றோம், நிறைய பேர் நம்பி 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 எதுமா பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். நோ, ஊழியக்காரன் தேவனிடத்தில் திருப்புகிற ஒரு ஆயுதம், அவ்வளவுதான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் பாருங்க. நாளைக்கு இவன் கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் வந்த உடனே நீங்க யாரை தான் திருப்புவீங்க? திருப்பீங்களா மாட்டீங்களா? அல்லேலூயா. நேத்து வரைக்கும் என்ன சர்ச்சுக்கு வரலன்னா ஃபோன் பண்ணி விசாரிச்சாரு, நேத்து வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, நேத்து வரைக்கும் என்கிட்ட பேசினாரு, நேற்று வரைக்கும் இது பண்ணாரு, இன்னைக்கு இவர் இந்த பக்கம் திரும்பிட்டாருன்னு நீங்க கர்த்தரை விட்டு திரும்பிடுவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரை பார்க்காத. சத்தமா சொல்லுங்க, மனுஷனை பார்க்காத. ஆனா என்ன பாஸ்டர் அப்படியும் பேசுறீங்க? இல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் தேவனிடத்தில் வருவதற்கு அலைந்து திரிகிற படகுகளை கரைக்கு சேர்க்கிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. ஊழியக்காரனை மாத்திரம் நீங்க நம்பி இருந்தீங்கன்னா கரை சேர முடியாது. இங்க போய் நிக்கிறப்ப ஒரு சில ஊழியர்கள் கர்த்தருக்கு நேரம் நடத்திடுறாங்க, ஒரு சிலர் அதை தன் பக்கம் வச வைத்து என் பிரசங்கத்தை கேளு, என்ன கேளு, என்ன மனுஷர்கள் குருக்களா மாறினது போல இன்றைக்கு இந்துக்கள்ல நிறைய இதில் குருக்கள்னு சொல்லுவாங்க, கடவுளுக்கு அடுத்தது அவங்க தான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவத்திலையும் அந்த மாதிரி காரியம் வந்துருச்சு. எங்க பாஸ்டர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்க பாஸ்டர் எவரோ வல்லமை உள்ளவர் தெரியுமா? தேவ பிள்ளைகளே, அந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய போதகர் என்னை சத்தியத்தில் நடத்துறார், அதுதான் கர்த்தருக்கு மகிமை. சத்தம் அல்லேலூயா. எங்களுடைய ஊழியக்கார் எங்களை கர்த்தர் பக்கம் என்ன பண்ணுகிறாரு? மோசே ஜனங்களை எங்க தான் நடத்தினாரு? கர்த்தர் பக்கம் தானே நடத்தினாரு. அதனால தானே சொல்றாரு, இவங்க பண்ற அக்கப்பொருள்லாம் தலையில அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல என் பேர் என்ன பண்ணுங்க, ஆனா இந்த ஜனங்களை என்ன பண்ணாதீங்க. எவ்வளவு ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன் பாத்தீங்களா? அல்லேலூயா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவேன். உங்க மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உங்க சமூகத்தை விட்டு விட்டு விட்டு
எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு 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 எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வரி எழுதியிருக்கு. ஆண்டவர் அப்படிதான் எழுத வச்சாரு. கவனிங்க. நிறைய பேர் உபத்திரத்துல இது யாரு, இது யார சொன்னோம், இவனை திட்டத்துக்கு பதில் யாரை திட்டின்னு இருக்கீங்க? பிரச்சனையில நியாயப்படி எல்லாரும் இஸ்ரவேல் ஜனம் யாரை திட்டணும்? மாறி மாறி யாரை திட்டிட்டு இருக்கீங்க? ஆமா. அல்லேலூயா. தேவனுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளாமல் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் பேசுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, பிரயோஜனமும். அதுல இருந்து நீங்க விடுபட போறதும் இல்லை, எந்த ஊழியக்காரரையும் சரி. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் இடறி போனா, ஒரு ஊழியக்காரன் தவறி பண்ணா, ஒரு ஊழியக்காரன் பாவம் பண்ணா, யூ டோன்ட் கேர். அது உங்க வேலை இல்லை. ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணா நீங்க போய் தட்டி கேட்க முடியுமா? தைரியம் யாருக்காவது இருக்கா? அவன் என்ன தவறுனா பண்ணட்டும், என்ன குற்றம்னா பண்ணட்டும். உடந்தைய மட்டும் இருக்காதீங்க, அது ஒதுங்கி போங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இதுக்கு என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க, நான் இதுக்கு என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இவனையும் பார்க்க மாட்டேன், இவனையும் பார்க்க மாட்டேன். நிறைய ஆத்துமாக்கள் பின்மாறி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க கண்மூடித்தனமா ஊழியக்காரரை வைக்கக்கூடாத இடத்துல வச்சுட்டீங்க. வைக்கக்கூடாத இடத்துல வைக்கிறீங்க. எல்லாம் துதி கன மகிமையான ஆண்டவருக்கு ஒருவருக்கு தான். அதனாலதான் சத்தியம் பேசுகிற ஊழியக்காரரை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தை சத்தியமா பேசுகிற ஊழியக்காரரை நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, இதற்கு முன்பதாக உங்களுடைய முரண்பாடுகள், நீங்க வைத்து நடக்க, நீங்க ஊழியக்காரனை வச்ச இடம், உங்களுடைய செயல்பாடுகள். பார்வனை தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க, ஆனா இவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறீங்க. அவன் கூழும் கஞ்சும் வெள்ளைப்பூண்டு வெள்ளரிக்காவும் கொடுத்தான், அது உனக்கு ருசியா இருக்குது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு வானத்திலிருந்து வண்ணாவை தேவனிடத்தில் பெற்றுக் கொடுத்த அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, வஞ்சிக்கப்படாது இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. அன்றைய வார்த்தையில நிலைத்திருங்க. ஆமென். பாரனுடைய என்னுடைய பிரச்சனையில நான் பிரசங்கத்தை சுருக்கமா முடிக்கணும்னா, என் பிரச்சனையில, என் போராட்டத்துல பாரனுடைய பங்கு என்ன, ஆண்டவருடைய பங்கு என்ன, ஊழியக்காரனுடைய பங்கு என்ன. அல்லேலூயா. ஏன் பார்க்கணும்? நல்லா கவனிங்க. இதை அனலைஸ் பண்ண மாட்டேன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வெளியே வர முடியும். அப்போதுதான் அது உங்களுக்கு இமை பொழுது பிரச்சனை, இல்லைன்னா இமயம் போல பிரச்சனை. இழந்த நெருப்பமா என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. என்ன மறக்காதீங்க. முடிச்சா முழங்கால் படிடுங்க பாப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டு எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு 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 எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? எங்கே ஓடுவேன்? எல்லாரும் கண்களை மூடி விட்டு முடியுமோ? அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே. சொல்லுங்க, என் ஆவி ஆத்மா அர்ப்பணித்தே. எல்லோரும் இணைந்து
ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, என் ஆவி ஆத்ம சரீரம். பல சமயத்துல ஆரோன் செய்த செயல்களை ஆண்டவர் தான் செஞ்சிருக்கிறார் நினைச்சு நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பார்வோன் துரத்துனத, பார்வோன் பண்ண துரோகத்தை, பார்வோன்னா சத்துரு, எதிரி, அவன் செய்த காரியத்தை ஆண்டவரோ அல்லது ஊழியக்கார நிமித்தம் தான் அப்படி ஆணுச்சுன்னு தவறாய் புரிந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவாவியனர் உங்களோட இடைப்பட விரும்புகிறார், உங்களை உடைக்க விரும்புகிறார். எத்தனை முறுமுறுக்கள், எத்தனை பேச்சுகள் ஆண்டவருக்கு விரோதமா. உனக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை வர வைத்த ஆண்டவர், பகலிலும் மேக ஸ்தம்பத்தை போலவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்த என் ஆண்டவர், கட்டளையிட்ட ஆண்டவர், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர், காடைகளை அனுப்பினவர், செங்கடலை இறந்தாய் பிறந்து பார்வோனை அவனுடைய சேனையை எல்லாவற்றையும் மதமாக்கி உங்களை விடுதலையோடு நடத்தினவர், இன்று கண்ட எகிப்தை நீ காண மாட்டாய்னு சொன்னவர். ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் கர்த்தருக்கு விரோதமான பேச்சு, கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்புகள், கர்த்தருக்கு விரோதமாக சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கழுவுறார். எல்லாவற்றையும் கர்த்தர் கழுவுறார். அர்ப்பணித்து உங்க இருதயத்தில், அண்ணா தன் இருதயத்தில் பேசுறது போல ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அந்த காரியத்தை வாய்விட்டல்ல, இருதயத்திலே சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் இருதயத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சொன்ன, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை புரிந்து கொள்ளாம அப்படி என் ஆன்மா சரீரமோ என் ஆண்டவரே சுவுக்கு இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்து இயேசுவே வாழ்கிறார். ஒரு பொருத்தனையோடு, இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்து இயேசுவே. கரங்களை உயர்த்தி, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன், இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் நீர் வாசம் செய்யும் என் இதயம். ஓ என் ஆன்மா சரீரமோ என் ஆண்டவர் இயேசுவுக்கு இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்து இயேசுவே வா. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்து இயேசுவே வாழ்கிறார். இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்து இயேசுவே வாழ்கிறார்.
குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில்